கருணாநிதியின் நாணயம் வெளியீட்டு விழா. பிஜேபிக்காரங்க எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்கள். பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் போய் பிஜேபி தலைவர்கிட்ட கேட்குறாங்களாம், அண்ணாமலை இவங்ககிட்டலாம் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்களா, என்ன நாணயத்தை போய் வெளியிட்டீங்க கருணாநிதி. அது பணம் கொடுத்தா எல்லாத்துக்கும் வெளியிடுவோம். எவ்வளவு ஊரை ஏமாத்துகிற வேலை. பணம் கொடுத்தா எல்லாருக்கும் வெளியிடுவீங்களா? நாங்கள் பணம் கொடுத்தா எங்கள் பேரில் நாணயத்தை வெளியிடுவீங்களா? கனிமொழி சொன்னாங்கன்னு அமித்ஷா நாணயத்தை வெளியிட்டார். ஊரை ஏமாத்துறதுக்கு இப்போ வந்துக்கிட்டே இல்லை அது நாங்கள் அது பணம் கொடுத்தா எல்லோரும் இது பண்ணுவோம் அப்படின்னு பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளரே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் எனக்கு சொல்கிறார், என்னங்க ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் பிஜேபிக்கு சாதகமாக இப்படி சொல்கிறாரு, ஊரை ஏமாத்துறாங்கன்னு. ஊரை தான் ஏமாத்துறாங்க. சரி, நாணயம் விடுறதுன்னு பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இவர் வந்துட்டார். ஏற்கனவே சொன்னோம், ராஜ்நாத் சிங். அதுவே தப்பு. முதல்ல வெங்கையா நாயுடு வந்து சிலையை திறந்து வச்சார். இப்போ அவர் நாணயத்தை வெளியிட வர்றாரு. நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அண்ணாமலை தானே டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2ன்னு ட்ரங்கு பெட்டியில் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட புகாரை திமுக மேலே. திராவிட கட்சிகளை ஒழித்தே தீர்வேன்னு சபதம் எடுத்தார். சரி, இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா நேற்று அவரே அறிக்கை விட்டார், நானும் கலந்து கொள்கிறேன், முருகனும் கலந்து கொள்கிறார். ஏன் கலந்து கொள்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஃபோனில் பேசினாராம், கூப்பிட்டாராம். அது ஒரு மரியாதை இல்லையா? அவர் ஃபோனில் கூப்பிட்டா போகணும்ல. ஸ்டாலின் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகலாம் ஃபோனில். ஏன்னா அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. ஏதோ விழா அவர் வீட்டில் எதுவும் இது இருக்குன்னு கூப்பிட்டா போகலாம், தனிப்பட்ட நிகழ்ச்சி. கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறது அரசியல் நிகழ்வு. கருணாநிதியை எதிர்த்து கொண்டிருக்கும் நீங்களெல்லாம் கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஸ்டாலின் ஃபோனில் கூப்பிட்டாராம், இவங்க போகிறாங்கன்னா. அப்போ அண்ணாமலை இஸ் ஆல்சோ செயிலிங் இன் த சேம் போட். அவங்க போகிற வழியிலேயே அண்ணாமலை போயிட்டார். எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் கொடுத்தீங்க? அந்த இதெல்லாம் டிஎம்கே ஃபைல் 1ன்னு கொடுத்தீங்களே, நோபல் ஸ்டீலை பற்றி கொடுத்தீங்களே, அந்த இதில் துபாயில் இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியோடையே வந்து ஸ்டாலின் ஒப்பந்தம் போட்டாருன்னு ஆதாரங்களுடன் கொடுத்தீங்களே, என்னாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போவே நான் சொன்னேன், எல்லாம் நடிக்கிறாங்கன்னு. அது டிஎம்கே ஃபைல் 2 லேக் ஜார்ஜ் பேங்க்கு என்னென்னமோ வந்தது, டிஆர் பாலு இவ்வளோ சொத்தை குவிச்சிட்டாரு, கனிமொழி இவ்வளோ சொத்தை குவிச்சிட்டாருன்னு போய் புகாரை கொடுத்தீங்க. இடி உங்கள் அமலாக்கத்துறை உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு புகார் மேலேயே நடவடிக்கை எடுக்கலை. அப்போவே சொன்னீங்க எல்லாம் டிஎம்கேக்கு ஜாலியாக போடுறீங்கன்னு. நாணயம் வெளியிடுறாங்க, நீங்கள் போகலாமா? அண்ணாமலை போகலாமா? திமுக தானே உங்களுக்கு முதல் எதிரி. அப்போ கடவு வச்சுட்டீங்க நீங்களும். அண்ணாமலையும் போய் அவங்க காலில் விழுந்துட்டீங்கிறது தான். முருகனெல்லாம் கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அந்த பதவிக்கே தகுதியற்றவர், மத்திய மந்திரி பதவிக்கு தகுதியற்றவர், தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர். அவர் பொழப்பு நாறுது. திருச்சி சூர்யா சினிமா நடிகர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக தலைவராக இருந்துக்கிட்டு. அவரெல்லாம் அவர் அந்த இதுக்கே தகுதியற்றவர். அவரை நம்ம ஒரு பொருட்டாக பேசவும் கூடாது, அதுக்கு தகுதியற்றவர் அவர். ஆனால் அண்ணாமலை கொள்கைவாதின்னு நினச்சோம். ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டாருங்க, அவரும் போகிறார். பிஜேபி நண்பர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபி எப்படி செயல்படுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. பிஜேபி நம்ப தகுந்த கட்சி அல்ல. கனிமொழி சொல்லியிருக்காங்க, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு கனவுல கூட நடக்காது. அது அப்போவே தெரியுமே. என்றைக்கு உங்களுக்கு தூத்துக்குடியில் வேறு ஆளை போட்டாங்களோ அப்போவே தெரியும் பிஜேபி உருப்படாதுன்னு. அது உருப்படாமல் வச்சதில் மெயின் ரோலே வந்து கனிமொழிக்கு தானே. அவங்க போய் அமித்ஷாட்ட போய் பல விஷயங்கள் நடத்துகிறது தானே அவங்க பேரே கெடுது. அப்பாவுக்கு நாணயம் வைக்கிறது அவங்க சொன்னோன்னே அமித்ஷா உடனே கையெழுத்து. எல்லாத்துக்குமே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கனிமொழி கவர்னர் நடுநிலைமையுடன் நடந்து கொள்ள வேண்டுமா, கட்சி சார்பில் நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் அப்பா ஒரு சபாநாயகர் வச்சுருக்கீங்களே, அவர் நடுநிலைமையாக நடக்கிறாரு. நீங்கள்லாம் நடுநிலைமையை பற்றி பேசலாமா? சட்டசபையில் என்ன கூத்தடிக்கிறீங்க? கேஏ மதியழகனை எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சிங்க? என்றைக்கு உங்கள் சபாநாயகரெல்லாம் நடுநிலையாக இருந்திருக்கிறார்? என்றைக்கு நடுநிலையாக சட்டசபையை நடத்தியிருக்கீங்க? அவர் கவர்னர் மட்டும் நடுநிலையாக இருக்கணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சீனமங்கை கனிமொழிக்கு அதை தான் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்தது என்னென்னா, இந்த சனாதனத்தை பற்றி பேசினார்ல ஒரு உதயநிதி, சின்ன பையன் உதயநிதி, அது வந்து இந்தியா பூரா ஆயிரக்கணக்கான கேஸை போட்டாங்க. போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காலில் விழுந்தார் உதயநிதி. எல்லா இடமும் போட்டு விட்டாங்க ஆயிரக்கணக்கான கேஸை. நான் இந்த டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணும்னு சொன்னேன், அதுக்கு ஆயிரக்கணக்கான கேஸை போட்டாங்க. ஜட்ஜு கேட்டார், இப்போ என்ன செய்யணும்? ஆயிரக்கணக்கான கோர்ட்டுக்கு நான் போயிட்டு இருந்தால் நான் எப்படி அரசியல் பண்ண முடியும்?
சரி அப்படி தானே? சரி, எல்லா கோர்ட்டுக்கும் நீங்கள் போக வேணாம், அந்த வழக்கு பூரா ஒரே வழக்காக விசாரிச்சிடலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே வழக்கை எடுத்துக்கிட்டாங்க. உடனே என்ன கேட்குறாரு இவர், இந்த வழக்கை தமிழ்நாட்டுக்கு மாற்றுங்க. இவர் வழக்கு ஜெயலலிதா மேலே வழக்கு போடும்போது இதே அன்பழகன் வச்சு என்ன கேஸ் போட்டது இந்த கூட்டம், பெங்களூருக்கு மாற்றுங்க. ஏன்னா இங்கே சிஎம்மாக இருக்காங்களாம், அவங்க கேஸ் இங்கே நடக்கக்கூடாதான். அழகிரி கொலை கேஸு, கிருஷ்ணனை கொலை பண்ணது அது இங்கே நடக்கும், இங்கே ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க, அவரை இதுக்கு மாற்றுங்க, சித்தூருக்கு மாற்றுங்க அப்படின்னு சித்தூருக்கு மாற்றி கொண்டு போச்சு இந்த கூட்டம். ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவர் உதயநிதி மேலே கேஸு, அதை மட்டும் தமிழ்நாட்டுக்கு மாற்றணுமா? இதுதான் அந்த கூட்டத்துக்கு இதே என்னென்னா, ஊருக்கு பூரா ஒரு நியாயம் சொல்லுவான், ஆனால் தனக்கு ஒரு நியாயம்னு வச்சுக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் வச்சு இந்த விளையாட்டெல்லாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கப்பா, நீ அங்கே சிஎம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, உன் வழக்கு அங்கே கொண்டு போனால் வழக்கு என்ன ஒன்றும் தெரியாது, ஃபோன் பண்ணி ஜட்ஜை மிரட்டுவீங்க, ஜட்ஜுக்கு மட்ட கடிதாசி போடுவீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பல கதை தெரியும் மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட்டே விசாரித்து சீக்கிரம் உதயநிதியை ஒரு சனாதனத்தை பற்றி தப்பாக பேசுனதுனால ஒரு நாளாச்சும் உள்ளே தள்ளணும், அப்போ தான் இந்த கூட்டம் திருந்தும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இதுக்கிடையில் சனாதனத்தை பற்றி இப்படி பேசினாலும் திட்டுனாலும் என்னென்னமோ பேசினார். இன்றைக்கி போயிட்டு பார்த்தசாரதி கோயிலில் போய் சாப்பாடு சாப்பிட்றாரு. அதாவது ஹெச்ஆர்என்சிலேருந்து இது கொடுக்குறாங்க, உணவு சுதந்திர தினத்தன்னைக்கு. அதில் வந்துக்கிட்டு இவர் மேயரு, அந்த பெண் மேயர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் சேகர்பாபு தான் ஜாலியாக வச்சுக்கிட்டு எடுபடி தானே, அங்கே ஒரு இது இருந்தால் உதயநிதியை வச்சு தொடங்கி வச்சோம்னா நம்ம மந்திரி பதவி தப்புன்ட்டு இவர் இந்த சுப்பிரமணிக்கு எடுபடிகள் தானே, அதனால் உதயநிதியை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாரு. ஏன்னா நான் அது சனாதனத்தை பற்றி பேசினாலும் கோயிலில் போய் வெக்கம் இல்லாமல் சாப்பிட்லாமா? சனாதனத்தை தான் ஒழிக்க போகிறீங்கல்ல, போய் அங்கே அது சாப்பிட்லாமா? அந்த கோயில் இதை நானும் கிறிஸ்தவன் தான் சொன்னீங்களே, ஒரு இந்து கோயிலில் போய் வெக்கம் இல்லாமல் சாப்பிட்லாமா? அதைத்தான் கேட்கணும். அதனால் கோயிலுக்கு போகாதீங்க, அது நல்ல இடம், புனிதமான இடம். பாவம் பண்ணவங்க தப்பு பண்ணவங்க அங்கே போகக்கூடாது. அதனால் உதயநிதி இனிமேல் கோயிலுக்குள்ளே போகாதீங்க. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கோயிலின் புனிதம் கெட்டுவிடும், உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் போனால் கோயிலின் புனிதம் கெட்டுவிடும் அப்படிங்கிற கருத்தையும் உதயநிதியின் சம்மந்தப்பட்ட கருத்தாக பதிவு செய்ய வரும்.